ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு பூவை பற்றி தான் பார்க்க விடும். இது ஒரு பழத்துக்கு உரிய பூவு. இந்த பழம் நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ அந்த பழத்தோட பூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும்தான் பூக்கும். வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குதுன்னு. ஸோ இந்த பூவை வந்து நம்ம நைட்டு மட்டும்தான் பார்க்க முடியும். இது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, இதான் ட்ராகன் ஃப்ரூட். ட்ராகன் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் வந்து இப்படி தான் இருக்கும், அதோடய பூ இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மட்டும்தான் பூக்கும், நைட்டு மட்டும்தான் பூக்கும். அது ஒரே நைட்டு தான் இவ்வளோ பிரைட்டாக இருக்கும், நல்லா பூத்து இருக்கும். தென் மறுநாள் அது வந்து காஞ்சிரும். ஸோ அதை பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க. பாருங்கள், நான் நைட்டில் தான் இதை எடுத்தேன். ஏன்னா நைட்டில் மட்டும்தான் அது பூக்கிறத நம்ம பார்க்க முடியும். பகலில் வந்து சுருங்கிடும். நீங்களே பாருங்கள், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு செடி தான் வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூ இருந்துச்சு, பட் எல்லாமே விழுந்துருச்சு. இந்த ஒரு பூ மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்து முளைச்சி வருது. மற்ற பூ எல்லாமே விழுந்துருச்சு. ஸோ அந்த பூவை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒயிட் கலரில் செம்மையாக இருந்துச்சுங்க. ஒரு இந்த கல்யாணத்துக்கெலாம் கையில் வச்சுருப்பாங்கள்ல பூ, அது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. இந்த லென்த்து பாருங்கள், இந்த 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 கேப்பில் மட்டும்தான் அந்த காய் உற்பத்தி ஆகக்கூடியது. அந்த ட்ராகன் ஃப்ரூட் காய் அந்த இடத்துல தான் வரும். இந்த பூ வந்து மறுநாள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இதோட உள்ளே பாருங்களேன், அந்த மகரந்தம் இந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது பாரு, குறிஞ்சி பூ மாதிரி. உண்மையிலே வேறு லெவலாக இருக்குங்க. ஆனால் நான் நிறையா பூ பூக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் நிறையா பூ பூக்கலைங்க. ஒரே ஒரு பூ தான் பூத்துருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இந்த பூ வந்து பூக்குள்ளே ஒரு பூ இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பூக்குள்ளே ஒரு சின்ன பூ இருக்கிற மாதிரி. அதுவும் இந்த பூவோட ஒரு ஸ்பெஷல் தாங்க. ரொம்பவே ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி இறகு மாதிரி இருக்குது. கோழி இறகு தெரியுங்களா? அதில் ஒயிட் கலரில் இறகு இருந்தால் எப்படி இருக்கும் கோழி இறகு, அதோட சேம் அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட பகல் வீடியோ நான் பாருங்கள். நைட்டு பூ எடுத்தோம்னா இதில் நான் பகலில் நான் அதே செடியை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அந்த பூவை. இப்போ பாருங்கள் அந்த பூ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் இந்த சைட்லாம் வந்து பூ நிறையா இருந்தது, சின்ன சின்னதாக. அந்த எல்லா பூவும் கொட்டிருச்சு. ஸோ எல்லா பூவும் கொட்டிச்சு, இந்த ஒரு பூ மட்டும்தான் கொட்டாமல் வந்துச்சோ. ஸோ அந்த பூவை நைட்டு பார்த்தோம்ல, அதோட இப்போ பகலில் பாருங்கள் அந்த பூ அப்படி எப்படி இருக்குதுன்னு. அப்படியே தொங்கிருச்சு பார்த்தீங்களா, அப்படியே காஞ்சிருச்சு. இது கொஞ்சம் நாள் கழித்து எடுத்த வீடியோ. அந்த காய் கொஞ்சம் லைட்டாக வந்திருக்குது, உங்களுக்கு தெரியுதா பேக் சைடில்? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டோட செடி. ஆனால் ஒரே ஒரு காய் தான் இந்த டைம் காய்ச்சிருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் எத்தனை காய் காய்க்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முன்னாடி தொங்குற பூ தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு வந்து அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் இது வந்து எப்படி வைக்கிறதுனா, இது ஒரு சின்ன இப்போ யாராவது வச்சுருந்தாங்கன்னா இதில் ஒரு சின்ன கொஞ்சோண்டு வெட்டி கொண்டு வந்து வச்சாலே இது முளைச்சிக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கும். இந்த நல்லா முளைச்சி வரும்.